புதிய ஆத்திச்சூடி. கொடுமையை எதிர்த்து நில். நமக்கு யாராவது ஒருத்தவங்க கொடுமை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தாழ்ந்து போய் நின்றக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். எனக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து கேள்வி கேட்கணும். நாம் தப்பு பண்ணிட்டு ஒருத்தங்க நமக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அதை தலசாச்சு ஏற்றுக்கணும். ஆமாம், நான் தப்பு செஞ்சிட்டேன், எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை ஏற்றுக்கணும். அதே நேரத்தில் நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யாத போது நமக்கு ஒருத்தங்க உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கொடுமை செய்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து நிற்கணும். ஏன், எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டு பழகணும். கோபம் கொஞ்சமாவது வரணும். சான்றோர்கள் சொல்லுவாங்க, கோபம் வரக்கூடிய இடத்துல நாம் கோபப்படலை அப்படின்னா நம்மளை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்போ கோபப்படணும்? நமக்கு ஒருத்தங்க கொடுமை செய்யும்போது. இந்த கொடுமையை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம வாய் திறந்து பேசணும். கரப்பாம்பூச்சியை நசுக்குனா கூட அதுக்கு கோபம் வரும் இல்லையா? அப்போ நம்ம மனிதர்கள் 6 அறிவு படைத்த மனிதர்கள். பகுத்தறிவு அப்படிங்கிற 6வது அறிவு நமக்கு இருக்குல்ல. ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும்ல. எதுக்காக இப்படி நமக்கு ஒரு கொடுமை செய்கிறாங்க, ஒரு துன்பம் செய்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கணும்ல. யோசித்து பார்த்துட்டு அதை அழகாக நம்ம கேள்வி கேட்கணும்ல. கேள்வி கேட்கும்போது தானே நமக்கு ஒரு கொடுமை செய்கிறவன் அதை பற்றி யோசிப்பான். ஆகா, நம்ம என்ன பண்ணாலும் இவன் ஏற்றுக்குவான்ல நினச்சோம். ஆனால் நாம் ஒரு துன்பம் கொடுக்கும்போது இவன் எதிர்த்து நம்மளையே கேள்வி கேட்குறானே அப்படிங்கிற பயம் எதிராளிக்கு வரும். அப்போ கொடுமை செய்யக்கூடியவனுக்கு ஒரு பயம் வரணும் அப்படின்னா நாம் கட்டாயம் எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கணும். உடலாலையும் மனசாலையும் நம்மளை நம்ம திடமாக்கிக்கணும். திடமாக்கிக்கிட்டு அவன்கிட்ட கேள்வியாக நம்ம கேட்கும்போது கட்டாயம் அந்த கொடுமை செய்பவன் ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்பான். யோசித்து பார்த்துட்டு அந்த கொடுமையை குறைத்து கொள்ளுவான். கொடுமை செய்வதை அடியோடையும் நிப்பாட்டிடுவான். அப்போது கொடுமையை எதிர்த்து நிற்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு செய்கிற கொடுமையை தான் எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற பாயிண்டில் மட்டும்தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அதே கொடுமையை மற்றவங்களுக்கு செய்யும்போதும் கட்டாயம் நாம் எதிர்த்து கேட்கணும். ஒரு சமுதாயத்தில் மற்றவங்களுக்கும் கொடுமை நிகழ்தான், அடக்குமுறை நிகழ்தான், அந்த இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்கணும். நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு அரணாக தான் ஒவ்வொருத்தங்களும் நடந்துக்கணும். பாதுகாப்பு அரணாக நடந்துக்கல அப்படின்னா நாளை நமக்கும் இதே போல் வரும். கேள்வி கேட்டு பழகிட்டு மற்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பெட்டகமாக மட்டும்தான் நாம் நிற்கணும். நமக்கு எதுவும் நடக்கலையில, யாரோ ஒருத்தங்களுக்கு தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேசாக நினச்சிக்கிட்டு மட்டும் நம்ம என்றைக்குமே போயிடக்கூடாது. அப்போது நமக்கோ மற்றவங்களுக்கோ யாராவது ஒருத்தன் துன்பம் தந்துட்டான் அப்படின்னா அதை மனசாலையும் உடம்பாலையும் ஏற்றுக்கவே கூடாது. அதனால தான் பாரதியார் இன்னொரு வரியில் சொல்லுவார், ரௌத்ரம் பழகு அப்படின்னு சொல்லிட்டு, கோவப்பட்டு பழகு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்போ கோவம் வரணும்? நமக்கு ஒருத்தன் துன்பம் செய்யும்போது, மற்றவங்களுக்கு துன்பம் செய்யும்போது, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒருத்தன் துன்புறுத்தப்படும் போதோ, அந்த உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நாம் துன்புறுத்தப்படும் போதோ கண்டிப்பாக அந்த கொடுமையை நாம் எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நின்றுட்டோம் அப்படின்னா அந்த கொடுமை செய்கிறது அறவே குறையும் அப்படிங்கிறத பாரதியார் இந்த இடத்துல நமக்கு அழகாக வலியுறுத்துகிறார். ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் மலிஞ்சு கிடைக்குது, எவன் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோசமான ஒரு எண்ணம் எல்லோருக்கிட்டையும் மலிஞ்சு போய்கிட்டு இருக்கிறது. அதனால தான் பாரதியார் இப்படி நடக்கக்கூடாது. அப்போது நாம் நல்லா இருக்கிற மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும். அப்போது நமக்கு ஒருத்தவங்க கொடுமை செஞ்சாங்கன்னா நம்ம எப்படி ஏற்றுக்க மாட்டோமோ அதே போல் தான் மற்றவங்களுக்கு ஒரு கொடுமை நடக்கும்போதும் அதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகாக வலியுறுத்துறார்.
எதிர்த்து நிற்கணும். அந்த எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறது தன்னம்பிக்கையோடு, மனசுக்குள்ளே அதிகமாக தன்னம்பிக்கை இருக்கும்போது மட்டும்தான் அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய குணம் அழகாக நமக்கு வரும். அப்படிங்கிறதுனால தான் கொடுமையை எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாரதியார் வலியுறுத்துகிறார். நன்றி.